எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை உங்களோடு பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலியுகத்தின் காக்கும் கடவுளாக, அதே மாதிரி கேட்டதையெல்லாம் அருளக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானினுடைய அந்த ஒரு வேண்டுதலின் மூலமாக நம்மளுடைய ஆசைகளை எப்படி நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் ஒரு சக்தி வாய்ந்த முருக மூல மந்திரத்தை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த மூல மந்திரத்தை பயன்படுத்தி ஒருவர் அவர் விரும்பியது எல்லாம் அடையலாம், நினைத்ததையெல்லாம் பெறலாம், கேட்டதையெல்லாம் அவர் நிச்சயம் அடையலாம். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பதிவை முழுமையாக பாருங்கள். இப்போது சமீப காலமாக இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முருகனை போய் கும்பிடுங்க, அவன் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள், அவன் இருக்க பயமில்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே முருக வழிபாட்டை செய்ய சொல்கிறாங்க, செஞ்சுட்டும் இருக்காங்க. நிறைய நண்பர்கள் இப்போ முருக பக்தர்களாக மாறிட்டாங்க, தீவிர முருக பக்தர்களாக. ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கிறச்ச, இளைஞர்களாக நாங்கள் இருக்கிறச்ச சாமி கும்பிட்றது ரொம்ப ஒரு இதாக பார்ப்போம். இளைஞர்கள் சாமி கும்பிட்றது, அதேமாரி நீர் பூசிக்கிறது, இதெல்லாம் பார்த்தா என்னமோ பழம் மாதிரி இருப்பான் போல், சாமியார் ஆயிட்டான் போல் அப்படின்ட்டு சொல்கிற காலம் போய் இன்றைக்கி இந்த நவீன காலத்தில் கூட, நாகரீக காலத்தில் கூட இந்த பக்திங்கிற ஒரு விஷயம், இந்த ஆன்மீகங்கிற விஷயம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்கிட்ட சற்றும் குறையாமல் அந்த முருக பக்தியில் அந்த இளைஞர்கள் மூழ்கி அவங்க விரதம் இருக்கிறதும், மாலை அணிகிறதும், பாத யாத்திரை போகிறதும், திருநீரை அள்ளி பூசுறதும், இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆன்மீக வளர்ச்சிங்கிறது இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவது கல்வி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷனை மனுஷனாக மாற்றுறது கல்வி. அந்த மனிதனுக்கு ஒழுக்க நெறிகளை சொல்லி கொடுத்து பாவ புண்ணியங்களை உணர வைத்து தர்ம சிந்தனையோடு செல்ல வைப்பதற்கு உதவுவது ஆன்மீகம். அதனால் கல்வியும் ஆன்மீகமும் இணைந்த ஒரு விஷயமாக இருக்கணும். ஆன்மீக கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இன்றைக்கி நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் டெய்லி சுவாமி கும்பிட்றதா இருக்கட்டும், அதே மாதிரி அடிக்கடி கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும். கோயில் போகிறதே ஒரு மன அமைதிக்கு தான். நிறைய பேர் கேட்பாங்க, கோயிலுக்கு எதுக்குங்க போகிறோம், சாமி கேட்டதையெல்லாம் கொடுத்துற போகுதா கோயிலுக்கு போனால் அப்படிம்பாங்க. அங்கே போய் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வந்தால் மைண்ட் ஒரு ரிலாக்ஸ், சரிங்களா? அதனால் இந்த ஆன்மீகத்தில் இன்னைக்கு இந்த முருக வழிபாடு நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமானதாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. நம்மக்கிட்ட கூட சிலர் ஒரு அட்வைஸ்க்காக வரும்போது நிறைய விஷயங்களுக்காக நம்மக்கிட்ட கேட்பாங்க. திருமண தடைக்கு கேட்பாங்க, அதே மாதிரி வீடு வாங்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு நிலம் வாங்கணும், ஆபரணங்கள் வாங்கணும், இதுக்கெல்லாம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொல்கிறது முருக வழிபாடு. சரி, நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்தே நாம் முருக வழிபாடை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் சொல்கிறோம். காரணம் என்ன, ஏன் முருக வழிபாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு கேட்டால், நவ கிரகங்களில் அங்காரகன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானினுடைய அதிதேவதை முருகப்பெருமான். சரிங்களா? இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம்
தலைவராக காரகராக வருகிறார்னா ஃபஸ்ட்டு திருமணம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா செவ்வாய் அங்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் தோஷமாக இருக்கலாம், மறைவு பெற்றிருக்கலாம், நீஷம் பெற்றிருக்கலாம், அல்லது செவ்வாயின் பார்வை 7இல் விழும்படியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒருவருக்கு திருமண தடை இருந்ததுன்னு சொன்னால் செவ்வாய் அங்கே பிரச்சனை பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து குழந்தை பேரில் தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் கூட நாம் பார்த்தோம்னா செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்கறது. 5 குடையவன் செவ்வாயாகி மறைவு பெற்றாலோ நீசம் பெற்றாலோ திருமண தடை வரலாம். 5இல் பாவகிரகங்கள் அமர்ந்தாலோ அல்லது சுபகிரகங்கள் அமர்ந்தாலோ அதை செவ்வாய் பார்த்தாலும் குழந்தை தடை ஏற்படுத்தலாம். அது மாதிரி குழந்தை தடைக்கும் செவ்வாய் ஒரு காரணமாக இருக்கிறார். நிலம், வீடு, அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா இந்த பங்காளிகள்னு சொல்கிறது உடன் பிறந்தவர்களையும் செவ்வாய் குறிக்கும். இந்த பங்காளிகள்னாவே சித்தப்பா மகன் பெரியப்பா இப்படி தான் வருவாங்க இல்லையா. ஸோ அவங்களும் அண்ணன் தம்பி முறை தான். ஸோ அதற்கும் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைக்கும் செவ்வாய் வருவார். இப்படி இன்றைக்கி ஒரு மனிதன் வாழக்கூடிய அடிப்படை தேவைகளுக்கும் வாழ்க்கை தேவைகளுக்கும் அத்தனைக்கும் காரகராக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். ஸோ அவருடைய அதிதேவதை முருகன். ஸோ முருகனை கும்பிட்டா திருமண தடை நீங்கும், குழந்தை தடை நீங்கும், பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கும், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனால தான் முருகனை வணங்கினால் இவ்வுலகில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் ஒரு மனிதன் பெறலாம் அப்படின்னு சொல்கிறது. அதுங்க ஒரு சில தெய்வங்கள் தான் ரொம்ப ஒரு சிம்பிளான தெய்வங்கள்னு சொல்வேன். என்னங்க தெய்வங்களில் கூட சிம்பிளான தெய்வம், பெரிய இடத்து தெய்வம் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஊரில் இருக்கிற மாரியம்மாளும் திருப்பதியில் இருக்கிற பெருமாளும் சேமான அந்த ஒரு ஸ்டேட்டஸா அப்படின்னு பார்த்தா அது தெய்வம் ஒன்று தான். அதாவது நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளுருக்கையில் அப்படின்னு சொன்னாங்க. கடவுளே நீ போய் கும்பிடாதரா, கல்லை கும்பிடாதரா, உன் மனசுக்குள்ள தெய்வம் இருக்கு அதை கும்பிடுன்னு சித்தர்கள் சொன்ன உலகம் இது. கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அதனால் அவரை நம்ம ஒரு இடத்துல அடக்க முடியாது. அவருக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நாம் வச்சுக்க நம்ம பார்வையை நான் சொல்கிறேன். மனிதனுடைய பார்வையில் இப்போது திருப்பதி வெங்கடாஜலபதினா அடையப்பா அது பணக்கார கடவுள், பேரே பணக்கார கடவுள். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாரியம்மா நார்மலான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க ஒரு சாமி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தெய்வங்களில் கொடுக்கறத ஏற்றுக்கிட்டு ரொம்ப எளிமையான பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 தெய்வங்கள். ஒன்று பிள்ளையார், 2வது முருகப்பெருமான். இந்த 2 பேருமே ரொம்ப 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 எளிமையான தெய்வங்கள். பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல்லை வச்சு சுவாமி என்னை காப்பாற்றுன்னு அவருக்கு பாதத்தை தொட்டுட்டிங்கன்னா பிள்ளையார் காப்பாற்றுவார். அருகம்புல் எங்கே இருக்கும்? அது சாதாரணமாக சாலை ஓரங்களில் இருக்கும். ஒரு கொத்து பறித்து வச்சு கும்பிட்டிங்கன்னா அதுவே போதும். முருகப்பெருமான் ஒன்றும் கிடையாது. ஒரு 2 அகல் விளக்கு வாங்கிட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம், 2 தீபத்தில் முருகன் நமக்கு அருள் தருவார். ஒரு 2 ஜோடி தீபம் ஏற்றி கும்பிட்டிங்கன்னா ஏன் தீபம் ஏற்றுறோம்? முருகன் தீப்பொறியில் இருந்து பிறந்தவன். அதனால் முருக வழிபாட்டில் தீபங்கள் ஏற்றுவதுங்கிறது மிக முக்கியமானதாக தான் சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி தீபம் ஏற்றி முருகனை கும்பிடும்போது முருகன் அருள் கொடுப்பார். 2 அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு 2 விளக்கு வாங்கி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டாலே முருகன் நமக்கு கேட்டதை கொடுப்பார். இப்படி இந்த முருக வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு. நீங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் செய்யணுங்கிறதுல ஒரு 2 வாழைப்பழம் வாங்கிக்கோங்க, கொஞ்சமாக வெல்லம் வாங்கிக்கோங்க, 2யும் போட்டு பிசைங்க, பஞ்சாமிர்தம் ஆச்சு. அவருக்கு பிடித்தமான நைவேத்தியம், முருகனுக்கு பிடித்த நைவேத்தியம் பஞ்சாமிர்தம். இது எவ்வளோ செலவு வந்துட போகுது? அதனால் எளிமையான வேண்டுதலுக்கும் அதே மாதிரி பலன் உடனே கிடைக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் மறைந்த நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் மிகப்பெரிய நாத்திகர், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவரே ஒரு கட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், என்னென்னா முருகங்கிட்ட விளையாடாத, முருகங்கிட்ட விளையாண்டா அவ்வளோதான், அவன்கிட்ட போயிட்டு நீயே கதின்னு சரணாகதி அடைஞ்சிட்டினா அவன் கொட்டி கொடுப்பான். அவன்கிட்ட போயிட்டு உன்னுடைய வாழ்தனத்தை காட்டினா வாழை ஒட்ட நறுக்கிடுவான். அதுதான் முருகக்கடவுளனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நல்லோர்களுக்கு நல்லதை செய்வான் முருகன், தீயோர்களை அடியோடு தீர்த்து கட்டுவான் முருகன். அதனால் முருக வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போகும் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் போய் முருகனை கும்பிட சொல்கிறீங்க, விளக்கு போட சொல்கிறீங்க, வணங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அடித்து சொல்லலாம், உத்தரவாதம், நான் உத்தரவாதம் பாண்டு பேப்பரில் கூட கையெழுத்து போட்டு தரேன் அப்படிங்கிற அளவுக்கு சிரத்தையோடு ஒருவர் முருகனின் திருப்பாதத்தை பற்றி நீயே கதியென நினைத்து தொடர்ந்து அவனை வேண்டினால் முருகன் நிச்சயம் நீங்கள் கேட்டதை கொடுப்பான் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. சரிங்க, இப்போது முருகனை நான் பிரார்த்திக்கிறேன். இயற்கையாகவே நான் ஒரு முருக பக்தன். என்னோடய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏதாவது முருகனினுடைய வழிபாட்டு முறை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், எப்படி சிவபெருமானுக்கு நமச்சிவய என்னும் பஞ்சாட்சர அப்படிங்கிற மந்திரம் சிறப்பு வாய்ந்ததோ, நம சிவய அந்த 5 எழுத்து பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்கிறது, அதே மாதிரி முருகனுக்கு சடாட்சர மந்திரம்ட்டு இருக்குது. 6 எழுத்து, பேர் என்னென்னா சரவணபவ. இந்த 6 எழுத்து மந்திரத்தை நாம் முறையாக பின்னப்படுத்தி ஓங்காரத்தோடு இணைத்து சொல்லும் பொழுது அது சக்தி வாய்ந்த மூல மந்திரமாக மாறி உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கும். சரிங்களா? இது நீங்கள் எப்போனாலும் ஆரம்பிக்கலாம், என்னைக்குனாலும் ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இதை செய்யணும். என்னங்க ஒரு மண்டலம் சொல்கிறீங்களே, மாமிஷம் புசிக்கக்கூடாது, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது, போதை வஸ்துகளை சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாலும் 48 நாள் ஸ்ரத்தையோடு செய்யணும். இப்போது சொன்ன உடனே அடுத்தது பெண்கள் கேட்பாங்க, நாங்கள் செய்யணும்னா இடையில தீட்டு காலங்கள், அப்போ என்னங்க பண்ணலாம்? உங்களுக்கு மட்டும் தீட்டு காலங்களில் 2லிருந்து 3 நாட்கள் விளக்கு. அது எப்பயுமே பெண்களுக்கு தீட்டு காலங்கள், ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு தீட்டாயிடுச்சு அப்படின்னா 2லேருந்து 3 நாள் அவங்க அதை செய்ய தேவையில்லை. விளக்கு 4ஆம் நாள்லேருந்து அல்லது 3ஆம் நாள்லேருந்து விட்டதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு அந்த விதி விலக்கை மாந்திரிக சாஸ்திரம் கொடுக்கறது இல்லை. தொடர்ந்து 48 நாள் செய்யணும். மந்திரத்தை 108 முறையோ 1008 முறையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். அதாவது பல பேர் கேட்பாங்க, இப்போ 1008 முறை சொன்னால் ரொம்ப அதிகமான பவர் கிடைக்குமா, 108 முறை சொன்னால் கம்மியான பவர் கிடைக்குமா அப்படிம்பாங்க. அதாவதுங்க, உருக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அந்த 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 ஓசை, அந்த ஒளி நம் நாவிலிருந்து வெளிப்படும் போது நமக்கு அந்த ஒரு நமக்குள்ளேயே அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால தான் உருக்களை அதிகமாக சொல்லுங்கன்னு சொல்கிறது. இப்போது நமச்சிவாயன்னு நீங்கள் 1 முறை சொல்கிறதுக்கும் நமச்சிவாயன்னு நீங்கள் 1,00,000 முறை சொல்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 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 உச்சரிப்பில் ஏற்படக்கூடிய ஒலி அமைப்பு நம்மளுடைய மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்துமா. இப்போ சரவணபவன்னு சொன்னீங்கன்னா அப்படியே நம்மளுடைய மனசு ஒரு 108 முறை சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு மனசு ஒரு நிலையாகும். 1008 முறை சொன்னீங்கன்னா அப்படி டீப்பாக ஒரு நிலையாகும். 1,00,000 முறை சொன்னீங்கன்னா இன்னும் டீப்பாக ஒரு நிலையாகும். இப்படி உங்களுடைய வசதிக்கு தகுந்தார் மாதிரி 108 முறையோ 1008 முறையோ சொல்லணும். கண்டிப்பாக ஒரு நெய் தீபம் 2 ஏற்றிக்கோங்க. உங்கள் பூஜை அறையில் கிழக்கு பார்த்தபடி உட்காருங்க. கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி ஒரு பலகையின் மீதோ அல்லது விரிப்பின் மீதோ நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்.
108 முறையும் 1008 முறையோ சொல்லுங்கள். முன்னாடி நெய் தீபம் 2 ஏற்றிக்கோங்க. மந்திரம் ஓம் சரவண பவாய நமக, இதுதான் அந்த மந்திரம். இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னொரு முறையும் சொல்கிறேன். ஓம் சரவண பவாய நமக, இதுதான் அந்த மந்திரம். ரொம்ப அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த மந்திரம். தொடர்ச்சியாக 48 நாட்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு மன ஆசை நிறைவேறணும்னு முருகனை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஸ்ருதியோடு சொல்லுங்கள். எந்த டைமில் சொல்லலாம்? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லலாம். அதிகாலை 3:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் பூஜையை தொடங்கினா போதும். இந்த இதை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது இந்த டைமிங்கை இப்போ சொல்லலாம். இல்லைனா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் சொல்லலாம். தொடர்ச்சியாக 48 நாட்கள் சொல்லுங்கள். நிச்சயம் முருகனே உங்களுக்கு தரிசனம் கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். முருகனுடைய தரிசனம் சொப்பனத்தில் ஏற்படும், தூக்கத்தில் கனவில் ஏற்படும். ஸ்ரத்தையோடு சொல்லுங்கள். இதுக்கு மற்றபடி பூஜா விதி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அது இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. மந்திரத்தை சொல்லணும், ஸ்ரத்தையோடு சொல்லணும், சுத்தபதமாக சொல்லணும், முருகனை மனசில் நினச்சி தூய்மையான மனதோடு சொல்லணும். அவ்வளோதான். 48 நாட்கள் சொல்லணும். கண்டிப்பாக நிறைவேறும். கேட்டது கிடைத்தே தீரும். சரிங்களா? அவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.